ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன். வெல்கம் டு ஆர்சிஏ விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கறி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கறி வாங்கிட்டு வந்தாச்சு. இதை நல்லா கழுவிக்கோங்க. இதை ஒரு 2-3 தடவை நல்லா கழுவுனா போதும். நம்ம எவ்வளோ தடவை இந்த கறி கழுவுனாலும் அதில் நம்மளுக்கு தண்ணி ரெட் கலரில் தான் வந்துகிட்டே இருக்கும். இப்போ நம்ம கழுவி வச்சாச்சு. இதை நம்ம குக்கரில் வேக வைக்க போகிறோம். இப்போ இது நாங்கள் அரிசி கழிஞ்ச வச்சுருந்த தண்ணி, அதில் தான் நம்ம வேக வைக்க போகிறோம். குக்கரில் கறியை போட்டு தண்ணி ஊற்றியாச்சு. இல்லை தக்காளி போட்டுக்கோங்க, கருவேப்பிலை போட்டுக்கோங்க, கொஞ்சம் ஜீரகம் சேர்த்து நம்ம வேக வைக்க போகிறோம். இது கூட நம்ம உப்பும் போட்டுக்க போகிறோம். கொஞ்சம் உப்பு கம்மியாக போட்டுக்குவோம். நம்ம அதுக்கப்புறம் உப்பு பார்த்துட்டு தேவைன்னா போட்டுக்கலாம். இப்போ இது ஒரு 4-5 விசில் நம்ம வச்சுக்கிடலாம். ஏன்னா அப்போ தான் கறி நல்லா வேகும். அதனால் 4-5 விசில் வச்சு இதை இறக்கி வச்சுக்கிட்டோம். இப்போது நம்ம தேங்காய் வச்சு அரைக்க போகிறோம். இதில் கசகசா போட்டுக்கோங்க, 4-5 பூடு வெள்ளைப்பூடு போட்டுக்கோங்க, தேங்காய் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதை அரைச்சி ரெடி பண்ண போகிறோம். நம்ம குழம்புக்கு நம்ம ஊற்றுறதுக்காக நம்ம இதை எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி ரெடி பண்ணி வைக்க போகிறோம். இப்போ இதை அரைச்சி ரெடி பண்ணியாச்சு. இப்போது கத்திரிக்காய், இந்த கத்திரிக்காவை நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. கத்திரிக்காய் கறி குழம்போடு போட்டால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணால் இதுக்கு முட்டை கத்திரிக்காய்ன்னு சொல்லுவாங்க. அப்படி நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த தேங்காய் அரைச்சதையும் நம்ம வச்சுக்கிட்டோம். இப்போது வரமிளகா ஒரு 5-6 வரமிளகா, கொஞ்சோண்டு மிளகு, சோம்பு, ஏலக்காய், கிராம்பு, அன்னாச்சிப்பூ, இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு சட்டியில் ட்ரையாக நம்ம வறுக்க போகிறோம். நம்ம 1 கிலோ கறி எடுத்துருக்கிறதுனால இது ஒரு 5-6 வரமிளகா போதும். அதே போல் ஏலக்காய் ஒரு 5, கிராம்பு ஒரு 5, மிளகு, இது எல்லாமே கொஞ்சமாக போட்டு நம்ம அதை ட்ரையாக வறுத்து நம்ம பொடி செஞ்சு எடுத்து வைக்க போகிறோம். இப்போ வறுத்தாச்சு, இதை பொடி செஞ்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு சட்டி வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சோனையும் சோம்பு போட்டுக்கோங்க. இல்லை சின்ன வெங்காயம் தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டு இந்த வெங்காயத்தை நல்லா நம்ம வதக்கி விடணும். இப்போ நம்ம நல்லா வதக்கி விட்டு சிகப்பாக வர்ற வரையும் வதக்கணும். ரொம்ப கருகிடக்கூடாது. நல்லா வதக்கி விடுங்க. இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்க்க போகிறோம். நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருந்தா அதை போட்டுக்கலாம். இல்லைன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாங்கி நம்ம இதில் போட்டுக்க போகிறோம். இப்போ போட்டு இதை நல்லா நம்ம கிண்டி விட்டுக்கிறணும். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாடை போகிற அளவுக்கு நல்லா எண்ணெயில் அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா கிண்டியாச்சு. இப்போ வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு. இதில் நம்ம இன்னும் கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்க போகிறோம். ஏன்னா நம்ம கறி குழம்புக்கு புளி ஊற்றாதனால நம்ம தக்காளி தான் அந்த புளிப்பு தன்மையை கொடுக்கும். இன்னும் கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதில் நம்ம பட்டை பூவு இருந்தால் நம்ம போடலாம், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இது எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இது கூட நம்ம கறி குழம்புக்கு கொழுப்பு போட்டால் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நாங்கள் கொஞ்சம் கொழுப்பு எடுத்து வச்சுருந்தோம். அதையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காவை எண்ணெயில் போட்டு நம்ம வதக்க போகிறோம். இப்போ இந்த தக்காளி வெங்காயம் தாளித்ததோட இதையும் சேர்த்து போட்டு அந்த எண்ணெயிலே அந்த கத்திரிக்காவை நம்ம நல்லா வதக்கணும். ஏன்னா கறியை நம்ம ஏற்கனவே குக்கரில் வச்சு நம்ம வேக வச்சுருக்கோம். இப்போ எண்ணெயிலே இந்த கத்திரிக்காவை நல்லா வதக்குனா அந்த பச்சை வாடையும் நம்மளுக்கு போயிடும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், சீக்கிரமும் வதங்கிடும். இப்போ இதோடு சேர்த்து நம்ம வேக வச்சுருந்த கறியும் சேர்த்து நீங்கள் போட்டுக்கோங்க. வேக வச்சுருந்த கறியும் சேர்த்து போட்டு இதை நல்லா கிண்டி விட்டுக்கிறணும். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டிக்கிடலாம். நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறணும். நம்ம போடும்போதே எவ்வளோ எண்ணெய் தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கிறணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலா பொடியை நம்ம தூவி விட்டுக்கலாம். இப்போ அது எல்லாத்தையும் நம்ம போட்டாச்சு. இது கூட நம்ம மட்டன் மசாலா கொஞ்சம் சேர்க்க போகிறோம். மட்டன் மசாலா கொஞ்சம் போட்டுக்கோங்க. மட்டன் குழம்புனால மட்டன் மசாலா கொஞ்சம் போட்டுக்கோங்க. குழம்புத்தூள், மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நம்ம உரப்புக்கு தேவையான அளவு வீட்டு மிளகாத்தூள் நம்ம நல்லா போட்டுக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. மல்லித்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா கிண்டிடுங்க. மட்டன் மசாலா தூளும்
மட்டன் மசாலா தூள் வந்து தேவைன்னா நம்ம போட்டுக்கலாம். இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்க குழம்பு மிளகாத்தூள் போட்டாவே நம்மளுக்கு போதும். அதுலேயே நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இப்போ பாருங்கள், அந்த எண்ணெயிலே நம்மளுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா வதங்கிருச்சு. நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு நம்மளுக்கு குழம்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தேவையான அளவு நம்ம வந்து இதில் இனி தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு தேவைன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ இதிலேயே வந்து கத்திரிக்காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி இதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நம்மளுக்கு உரப்பு பத்தலைனாலும் உப்பு பத்தலைனாலும் நம்ம இப்போ பார்த்து நம்மளுக்கு தேவையான அளவு உரப்பும் உப்பும் நம்ம சேர்த்துக்கிடலாம். இப்போ உரப்பு பத்தாதனால நாங்கள் கொஞ்சம் மிளகாத்தூள் போடுறேன். இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போது நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருந்ததை வந்து நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ அதை பாலாக நான் எடுத்து வச்சுருக்கேன். பாலாக எடுத்து ஊற்றணுன்றது அவசியம் இல்லை. நம்ம அரைச்சி வச்சுருந்ததை அப்படியே நம்ம போட்டுக்கலாம். இப்போ போட்டு இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கிண்டி விட்டுருங்க. தேங்காய் பால் ஊற்றி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், குழம்புக்கு நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம ஏற்கனவே எல்லாத்தையும் வேக வச்சனால நம்ம தேங்காய் பால் ஊற்றி அந்த கொதியிலே நம்ம எடுத்துடலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா RCA Vlogs சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.